பிரேஸ் தி லார்ட். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கடந்த 7 மாதங்கள் தேவன் கண்ணின் மணியைப் போல நம்மை காத்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவனை நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய நன்றியை செலுத்துவோம். இந்த வேத வசனத்தின்படி பகலுக்குரியவர்களாகிய நாமோ, பகலுக்குரியவர்கள் என்றால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதாவது பகலின் பிள்ளைகள் என்றால் நாம் தூங்காமல் எப்போதும் விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்போம். இதுதான் பகலுக்குரிய பிள்ளைகள் என்று சொல்கிறது வேத வசனம். தூங்குகிறவர்கள் எப்போதுமே இருளிலே தூங்குவார்கள். நாம் அப்படி இல்லாதபடி ஆண்டவர் வருவதற்கு நாம் எப்போதும் காத்திருக்கிறவர்களாக, எப்போதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்பது இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை, இந்த மார்க்கவசம் என்கிறது நமக்கு நாம் எபேசியரை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனங்களில் அந்த மார்க்கவசத்தை பற்றி நீதி என்னும் மார்க்கவசம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதியை நாம் மார்க்கவசமாக நாம் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். தலைச்சீரா என்பது அது தலைக்குரியது. ஆவிக்குரிய போர்ச்சேவராகிய நாம் நம்முடைய மனதிலே அந்த இரட்சிப்பின் எண்ணம் எப்போதும் இருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற விசுவாசம் எப்போதும் இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பை நாம் எப்போதும் காத்து கொள்ள வேண்டும். இதைதான் ஆண்டவர் நமக்கு இந்த வேத வார்த்தையின் மூலமாக சொல்கிறார். விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இதை நாம் தரித்து கொண்டு இருந்தால் மட்டுமே தான் நாம் கடைசி நாள் வரைக்கும் நாம் இதை காத்து கொண்டு நம்ம நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் போவதற்கு எப்போதும் தகுதியுடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆதலால் அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து கடைசி வரைக்கும் இந்த விசுவாசம், அன்பு, இரட்சிப்பை நாம் காத்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய வருகையின் போதோ இல்லது நம்முடைய மரணத்தின் போதோ அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள தேவன் நம்மளை காத்து கொள்வாராக. தேவன் தாமே இந்த வேத வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.